எந்த முன்னேற்றமும் இல்ல, எங்களுக்கு எந்த வசதியும் இல்ல. ஆமா, எங்களுக்கு நாங்க சீமானுக்கு ஓட்டு போடுறோம். எங்க புள்ள ஊட்டி தலைமுறை கூட நல்லா மாற்றத்துக்கு கொண்டாடணும். மகளிரை ஏன் இப்படி காக்க வைக்கிறீங்க? அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க கேட்டதுக்கு நாங்க எங்களால முடியாது, வேணா நீங்களே உங்களோட சேர்ந்து போறீங்களான்னு இங்க காவலர் கேட்டதுக்கு நான் கண்டிப்பா நானும் போவேன், நான் உங்களோட ஒரு ஆளா நிற்பேன் சொல்லி எங்களோட நின்றாரு. அடுத்த இடத்துல ஒரு நாள் எங்களோட இருந்தாரு. இந்த வெயில்ல நின்று பேசினால இதே போதும் எங்களுக்கு. உங்கள ஒருத்தர் உங்க பையனா பாக்குறீங்களா? பையனா பாக்குறோம். இந்த வெயில்லையும் இப்படி குழந்தைய கூப்பிட்டு வந்து அப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஏன்? சீமான் அண்ணா வந்து விவசாய குடும்ப மக்கள் வந்து நல்லபடியா வாழ்வாதாரம் நல்லபடியா வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால எங்க ஊர் சார்ந்தவங்களும் எங்களோட ஏரியா சார்ந்தவங்களும் அண்ணாவை தான் வரணும்னு நினைக்கிறோம். இப்ப இந்த உங்களுடைய தலைமுறை வந்து ஒரு கல்வி பொருளாதாரம் எல்லாம் முன்னேறணும். ஒவ்வொரு விவசாய குடும்பத்திலையும் வர்ற ஒவ்வொரு சின்ன பசங்களும் பெரிய லெவலுக்கு போகணும், அடுத்த தலைமுறை வந்து நல்லா வரணும், வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நினைக்கிறாங்க. இசை வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு தமிழ்நாட்டை வழி நடத்துவாரு, தகுதி கிடையாது. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். நம்ம ஓட்டு போடுவோம். அப்படியா? அவங்களுக்கு தான் நம்ம உழைக்கிறோம். நாங்க அவங்க தான் ஜெயிக்கணும். இப்ப இந்த ஊர் தேர்தல பூரா வச்சு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு? பிரச்சனை நிறைய இருக்கு. அம்மாவுக்கு சொல்ல தெரியாத படிக்காத. ஆனா எதற்காக அண்ணன் சீமான் அவர்கள் வேணும்ன்றீங்க? நல்லது செய்யறோம்ங்கறால நல்லா வரட்டும், ஜெயிக்கட்டும், நாங்க இது வென்றோம். நாங்க உழைக்கிறோம். இருக்கிற இளைஞர் பிள்ளைய உள்ள விட்டு ஊரா நல்ல படிப்பு வசதி, தண்ணி வசதி, எங்களுக்கு எந்த வசதியுமே இல்ல. அதெல்லாம் மாத்தி தரணும். ஆமா, அதனால அண்ணன் சீமானுக்கு தான் ஓட்டு போறோம். இது வரைக்கும் பல கட்சிகளுக்கு ஓட்டு இல்ல, எதுவுமே கிடைக்கல எங்களுக்கு. எந்த இல்ல இல்ல. இப்ப தொடர்ந்து ஒரு 10 வருஷமா காங்கிரஸ் தான் நின்னுகிட்டு இருக்கு, ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற எந்த முன்னேற்றமும் இல்ல, எங்களுக்கு எந்த வசதியும் இல்ல. ஆமா, எங்களுக்கு நாங்க சீமானுக்கு ஓட்டு போடுறோம். எங்க புள்ள ஊட்டி தலைமுறை கூட நல்லா மாற்றத்துக்கு கொண்டாடணும். அவ்வளவுதான். அவரு இப்ப இந்த வெயில்லயும் நின்று பிரச்சாரம் எல்லாம் பண்ணது எப்படி இருக்கு? இந்த வெயில்லயும் இல்ல, நாங்க எப்படி கஷ்டப்படுறோமோ அது மாதிரி அவங்களும் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு போறாங்க. அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு. ஒரு விவசாயியோட ஒரு விவசாயி தெரியுங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க எத்தனை பேர் உருவாக்குவீங்க இந்த மாதிரி கண்டிப்பா நாம் தமிழர் தான் போடணும் அப்படின்னு? நாங்க எங்கனால முடிஞ்சதை நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம். கண்டிப்பா செய்ப்பாங்க. வீட்ல எல்லாருமே சின்ன சின்ன பசங்க, உங்க பையன் எல்லாம் ஊர்ல இருக்க எல்லாருமே எல்லாம் இப்ப புதுசா டிவிக்கே விஜய்னு அதெல்லாம் இல்ல. ஏன் அவங்க இல்ல, இவரு வேணும்? எங்களுக்கு இவர் வேணும். ஆமா, நல்லது செய்யறவங்க தான் நாட்டுக்கு தேவை. அதனால இவர் நல்லது செய்வாரு, எங்களுக்கு இவர் தான் வேணும். ஒவ்வொரு வாட்டி நிக்கிறாங்க, நீங்க மறுபடியும் ஓட்டு போடாம அப்படி ஜெயிக்க விட இந்த மாட்டீங்க. தடவை கண்டிப்பா ஜெயிப்பாங்க அண்ணன். காரக்குடி எழுதி வச்சிடலாமா? எழுதி வச்சிடலாம், கண்டிப்பா எழுதி வச்சிடலாம். மகளிர் திட்ட ஆபீஸ்ல சம்பள உயர்வுக்கா ஸ்ட்ரைக்ல இருந்தோம். சென்னையில ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ்ல இருந்தோம். எங்களுக்கு எதுவுமே ஒரு தகவல் சரியா தெரிவிக்கல. திருப்பி சென்னை போனோம். சென்னையில போய் எங்க இதுல கெட்ட ஆபீஸ்ல இருந்தோம். அண்ணன் எங்களுக்காக எங்களோட வேன்ல வந்து அந்த அடைச்ச இடத்துல ஒரு நாள் எங்களோட இருந்தார். 1 மணி நேரம் இருந்தார். ஒரு நம்ம தேர்ந்தெடுக்கவே இல்ல. ஆமா, மகளிரை ஏன் இப்படி காக்க வைக்கிறீங்க? அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க கேட்டதுக்கு நாங்க எங்களால முடியாது, வேணா நீங்களே உங்களோட சேர்ந்து போறீங்களான்னு இங்க காவலர் கேட்டதுக்கு நான் கண்டிப்பா நானும் போவேன், நான் உங்களோட ஒரு ஆளா நிற்பேன் சொல்லி எங்களோட நின்றாரு. அதனால மகளிர் உரிமை தொகை காசு கொடுக்குறாங்கல்ல, ஆமா, அது வேணுமா? இல்ல நல்ல ஆட்சி வேணும், நல்ல பொருளாதாரம் வேணும். 1000 ரூபாய் வேண்டாம், வேண்டாம், 2000 வேண்டாம். நல்லா செஞ்சா போதும், பிள்ளைகளுக்கு நல்ல வழி பண்ணா நாங்க சம்பாதிச்சுக்கிறோம். அங்க சம்பாதிச்சுக்கிறோம், எங்களுக்கு திறமை இருக்கு, நாங்க சம்பாதிச்சுக்கிறோம். எங்களுக்கு இலவசமா கொடுக்குற எதுவும் வேண்டாம். இலவசமா கொடுக்குறோம் கொடுத்து எங்க காசு தான் கொடுக்குறாங்க, எங்களுக்கு அது இலவசமே வேண்டாம். அது இலவசம் இல்ல, பிச்சை. பிச்சை. ஆமா, அது வேண்டவே வேண்டாம். உங்களுக்காக பேசல, இந்த குழந்தைக்காக பேசுறீங்களா? எல்லா கல்விகள் எல்லாமே முன்னுரிமையா வரணும், மாற்றங்கள் வரணும். அதுக்கு தான் நாங்க போராடுறோம். இந்த வெயில்ல நின்று பேசினால இதே போதும் எங்களுக்கு. உங்கள ஒருத்தர் உங்க பையனா பாக்குறீங்களா? பையனா பாக்குறோம். எங்க பையன் எங்க பேர பேத்தி எல்லாம் நல்லா வரணும், இதுல இருந்து நல்லா வரணும். வந்துருவாரா? வந்துருவா வரணும். தம்பி, யார பாக்க வந்திருக்கீங்க? சீமானா என்ன சொன்னாரு பாத்தீங்களா? நேர்ல தைரியமா இப்படிலாம் ஒண்ணு பண்ணி அதை பண்ணு, அண்ணன் சீமான் கிட்ட வச்சு பண்ணிய. என்ன சொன்னாரு? முத்தம் கொடுத்தாரா? என்ன அண்ணன் கிட்ட வச்சு ஒரு சைகை காமிச்சீங்களா? என்ன காமிச்சீங்க? சின்ன பேரு அப்படியே சந்தோஷமா பார்த்ததுல எவ்வளவு சந்தோஷம்? நிறைய சந்தோஷமா? அப்ப நீ அந்த சைகை காட்டு பார்ப்போம்.
சூப்பர். இந்த வெயில்லையும் இப்படி குழந்தைய கூப்பிட்டு வந்து அப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஏன்? சீமான் அண்ணா வந்து விவசாய குடும்ப மக்கள் வந்து நல்லபடியா வாழ்வாதாரம் நல்லபடியா வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால எங்க ஊர் சார்ந்தவங்களும் எங்களோட ஏரியா சார்ந்தவங்களும் அண்ணாவை தான் வரணும்னு நினைக்கிறோம். இப்ப இந்த உங்களுடைய தலைமுறை வந்து ஒரு கல்வி பொருளாதாரம் எல்லாம் முன்னேறணும். ஒவ்வொரு விவசாய குடும்பத்திலையும் வர்ற ஒவ்வொரு சின்ன பசங்களும் பெரிய லெவலுக்கு போகணும், அடுத்த தலைமுறை வந்து நல்லா வரணும், வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நினைக்கிறாங்க. இப்ப வந்து எங்களுக்கு இலவசம்னு வேணாம், நாங்க விவசாய மக்கள், நாங்க இப்ப விவசாயம் பண்றோம், நாங்க வந்து அறுவடை பண்ணி ஒரு இது பண்றோம்னா அந்த விலையை வந்து நிர்ணயிக்கிறது யாரு? நாங்க நிர்ணயிக்கல. நீங்க சொல்ற ரேட்டுக்கு நாங்க குடுக்கற மாதிரி தானே இருக்குது. நாங்க அந்த உற்பத்தி பண்ற பொருளுக்கான விலையை வந்து நாங்க நிர்ணயிக்கிற அந்த வந்து வழிமுறையை வந்து அண்ணா அமைச்சு கொடுப்பாங்க நாங்க நினைக்கிறோம். அதுக்காக அவங்க போராடுறாங்க. அதனால நாங்க எங்களுடைய சப்போர்ட் அண்ணாக்கு கொடுப்போம். இப்போ சீமான் அண்ணா வந்தாரு, இதே மாதிரி பாத்தீங்க. அடுத்த வாரம் நாளைக்கு விஜய் வராரு, அதே மாதிரி தான் நின்னு பாப்பீங்க. அதாவது பாக்குறது ஒண்ணு தப்பு இல்ல. நம்ம மனசுல வந்து யாருக்கு ஓட்டு போறோம்னு நாங்க நினைச்சிருக்கோம்ல, ஓட்டு போறது வந்து நம்ம முடிவு பண்ணியாச்சு. இப்ப இந்த ரோட்ல வந்து நிறைய பேர் வர்றாங்க போறாங்க அப்படின்னா வந்துட்டு போகட்டும், பாத்துட்டு போகட்டும், அது ஒண்ணு தப்பு கிடையாது. நிறைய பேர் வர்றாங்கன்னா நம்ம பார்க்கத்தான் செய்வோம், அதுக்காக டிவி அமர்த்திட்டு போக மாட்டோம்ல. நம்ம மனசுல அண்ணாக்கு தான் போடணும் முடிவு பண்ணியாச்சு. அதனால யாரும் அதை மாத்த போறது கிடையாது. அது ஒரு ரசிகரா பாத்துட்டு போகலாம். அதனால ஒண்ணு கிடையாது. நம்ம வந்து விவசாயத்துக்கு வந்து அண்ணா வந்து முக்கியத்துவம் பண்றாங்க, போராடுறாங்க, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம். அவங்க வரணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம், நினைக்கிறோம். இவ்வளவு முக்கியமா இவ்வளவு வருஷமா போறாங்க, நான் ஏன் இவ்வளவு 18-16 வருஷமா போராடிட்டு இருக்காரு, ஏன் இவ்வளவு கால தாமதம்? சிலவங்க வந்து இத பத்தின அறியாமையும் புரிதல் இல்லாததுனாலதான் இந்த ஓட்டு கொடுத்துட்டு இப்ப வந்து தெரிஞ்சவங்க வந்து இவங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்றதுனால அவங்களுக்கு போட்டுறாங்க. சிலவங்க வந்து காசு கொடுத்து அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. சிலவங்க வந்து இவங்களுக்கு தான் போடணும், ஐயோ இந்த தெரிஞ்சவங்க அந்த தம்பி சொல்லிடுறாங்கல்ல, இந்த தம்பி சொல்லிடுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக போடுறதுனால ஆட்சி மாறி இருக்கலாம். இந்த வாட்டி விடுறதா இல்லையா? இந்த வாட்டி அண்ணனுக்கு தான் போடுறது. நீங்க எம்ஜிஆர் காட்சியில பாத்திருப்பீங்கல்ல, ஒரு கூட்டம் வந்துச்சு ரசிகர், நீங்களும் போய் நின்னு பாத்திருப்பீங்க. இப்ப விஜய்க்கு ஒரு கூட்டம் கூடுது இல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? அது விஜய்க்கு கூடுற கூட்டம்னா அது ஒரு கனவு, அது ஒரு கனவு கண்டு மறைகிற மாதிரி. அது ஒரு விஜய் ஒரு கட்சியே இல்லை, கனவு கண்டு மறைகிற மாதிரி தான் அந்த கட்சி வந்து. அது விஜய் வந்து ஒரு கட்சியும் இல்லை, கட்சி நடத்துறவரும் இல்லை. ஏதோ ஏனாதானு ஏதோ வந்துட்டாரு, மக்கள் வந்து அவரை பார்க்கணும், ரசிகர்கள் கூட்டம் பார்க்கணும் வைக்கணுங்கிறதுனால அது பண்ணிக்கிருக்கிறாங்களே ஒழிஞ்சு விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு தமிழ்நாட்டை வழி நடத்துவார் அப்படிங்கிறத மக்கள் சொல்கிறாங்க. அதை நாங்கள் எங்களை மாதிரி பெரியவங்க யாரும் கொஞ்சம் கூட விரும்பலை. அதனால விஜய் ஒரு கட்சியே இல்லை, விஜய் தமிழ்நாட்டை வழி நடத்துவாருங்கிற ஒரு இதே இல்லை, தகுதி கிடையாது. ஏன்னா நாங்களும் பல எங்கள் வயசுக்கு எல்லாரையும் பார்த்தேன். கலைஞர் கருணாநிதி ஐயாவையும் பார்த்தேன், எம்ஜிஆரையும் பார்த்தேன், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவையும் எல்லாத்தையும் பார்த்தேன். ஆனால் இப்போதைக்கு அண்ணன் இறங்கி வழி நடத்துகிற மாதிரியா இப்போ யாருமே வழி நடத்த மாட்டாங்க. ஆரம்ப கட்டத்திலேருந்து நாங்கள் அண்ணனோட கட்சி தான். நாளடைவில் கொஞ்சம் மாறி போய்த்தோம், மறுபடியும் அந்த அண்ணனுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். இப்போ நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் உங்களுக்கானதா இல்லை உங்கள் பேத்திக்கானதா? எங்கள் பேத்தி நான் பேரே இருக்கிறேன், இது வருங்கால சந்ததியாக இருக்குது. அண்ணன் வந்து ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி வருங்கால பிள்ளைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி இருக்கும். இந்த முறை வந்து அதிகமான ஓட்டில் காரைக்குடி தொகுதியில் அதிகமான ஓட்டில் அண்ணன் ஜெயிப்பார். இருந்தாலும் தமிழ்நாட்டில் நிறைய இடத்த அண்ணன் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு வாங்கி ஜெயிப்பார். அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.